ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இதனால கூட தேவனுடைய வார்த்தை சுருக்கமாக பார்த்து கொள்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டை விட முதலாவது நாம் என்னென்ன காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தையை பார்ப்போம். நம்முடைய தேவன் முதலாவதாக இந்த வானத்தை பூமியை படைத்து உடனே மனுஷரை உண்டாக்கவில்லை. முதலாவதாக இருள் இருந்தது, பின்பு வெளிச்சத்தை கட்டிட்டு இரவு பகல் அப்படிங்கிற ஒரு வேறுபாட்டை வைத்து ஆண்டவர் விதமாக சரியானபடி உண்டாக்கினார். பின்பு பூமி எங்கு ஒரே தண்ணீர், ஆகிய தண்ணீரை வானத்துக்கு கீழே தண்ணீர் ஒரு இடத்துல சேரும்படியாகவும் வானத்துக்கு மேலே தண்ணீர் உண்டாயிருக்கும்படியாகவும் தண்ணீரை பிரித்தார். பின்பு பூமியில் வெட்டாந்தரை உண்டாயிருக்கும்படியாக எல்லா தண்ணீரையும் ஒரு இடத்துல போக முடியாது கட்டளையிட்டார். அதான் இன்னைக்கு சமுத்திரத்தை நாம் பார்க்கிறோம். வெட்டாந்தரை உண்டான பின்பு ஆண்டவர் பூமியில் செடி கொடி மரங்கள் கனி மரங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக உண்டாகி கடைசியாக 6வது நாள் மனுஷனை உண்டாக்கினார். ஆதாம் ஏவாளை உண்டாக்கி ஏதேன் இடத்தில் வைத்தார். ஆகையால் ஏதேன் இடத்தில் முதலாவதாக ஆதாம் ஏவாள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அங்கே ஆசீர்வாதத்தோடு செழிப்பாய் வாழ்ந்தார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், முதலாவது தேவன் ராசியத்தை நீதி தேடுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டு முதலாவதாக தேவன் ராசியத்தை இந்த பூமியில் கொண்டு வந்தார். ஏதேன் இடத்தில் தேவ ராசியம் இருந்தபடியால் அந்த ஆதாம் ஏவாளுக்கு தேவைக்கு அதிகமான கனி மரங்கள் காணப்பட்டது. அவர்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ்ந்தார்கள். குடும்பத்தில் சண்டை போட்டி பொறாமை கிடையாது, வியாதி கிடையாது, மரணம் கிடையாது, ஆஸ்பத்திரி கிடையாது, கல்லறை கிடையாது. இப்படியாக அங்கே ஏதேனும் இடத்துல எல்லாம் செழிப்பாக நீடித்த வாழ்வாய் வாழ்ந்தார்கள். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் பிசாசு வார்த்தைக்கு செய்துவிட்டபடியால் ஆதாம் ஏவாள் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தேவராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். ஆனபடியாக ஆண்டவராக இயேசு ஊழியத்தை ஆரம்பித்த சமயத்தில் முதலாவதாக பண்ணிய பிரசங்கம் மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லி பிரசங்க தொடங்கினு சொல்லி மத்தேயு 4:14 வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, மத்தேயு 4:27 வாசிக்கிறோம். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வியாதிப்பட்ட மக்களையும் குணமாக்கினார், பிசாசு இருந்த மக்களை விடுவித்தார். விதமாக ஆண்டவர் போன இடங்களில் ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணி திரளான ஜனங்கள் 10,000கணக்கான மக்கள் அவர் தேடி வந்தார்கள். எல்லா மக்களுடைய வியாதியை குணமாக்கி பிசாசை துரத்தி குடும்பங்களை வாழ வைத்தார். பாவம் மன்னிப்பு அந்த பிள்ளைகளை பாவத்தை மன்னித்தார். விதமாக தேவராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை அவர் பூமியில் வாழ்ந்த நாட்களில் நன்மைகளை கொடுத்து கொண்டே இருந்தார். ஆண்டவராக இயேசு நமக்காய் பாடுபட்டு மறித்து உயிர் தந்தபடியால் இந்த ஆசீர்வாதத்தை எல்லா மக்களும் பிரசங்கம் பண்ணும்படியாக நீங்கள் உலகமையில் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, இயேசு உயிர் தெழுந்த பின்பு 40 நாள் தரிசனமாகி அந்த சீசர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியத்தை பேசினார். ஆக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை சீசர்கள் பிரசங்கித்தார்கள். விதமாக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டு பூமியை கொண்டு வரும்படியே வந்தார். ஆக நாம் இந்த உலகத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவனால் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் விரும்ப வேண்டும். தேவனால் வரக்கூடிய சந்தோஷ சமான சுகம் ஆசீர்வாதம் இவைகளை நிச்சயமாக நாம் கொடுக்க வல்லவர். நாம் தேவனுடைய பிள்ளைகள், ராஜாதி ராஜா ஆகிய ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்கிறவராக இருக்கிறார். ராஜ்யத்தில் தேவ நீதியை நமக்கு கொடுத்து விட்டார். ஆக நாம் நீதிமான் அப்படிங்கிற உணர்வோடு அறிவோடு நம் தேவனை தைரியமாக தேட வேண்டும். விதமாக தேவ ராஜ்யத்தை தேடும் பொழுது எல்லா விதமான ஆசீர்வாதத்தை நம்ம கூட கொடுக்கிறார். இரண்டாவதாக ஆலயத்துக்கு வரும்போது நமக்கும் இன்னொருவருக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டு இருதயத்தில் பகையோடு காணிக்கை செலுத்தக்கூடாது. பலிபீடத்துக்கு யார் வேறாவது ஒரு குறை இருந்தால் அந்த குறையை மன்னித்து விட்டு நாம் காணிக்கை செலுத்த வேண்டும். மன்னித்து விட்டு காணிக்கை செலுத்தும் போது நிச்சயமாகவே தேவன் அந்த காணிக்கையை அங்கீகரித்து அவர் ஏற்றுக்கொள்கிறார், ஆசீர்வதிக்கிறார். பிறகு மன்னிக்காமல்
மன கஷ்டப்போடு காணிக்கை செலுத்தும் போது அந்த காணிக்கை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆபேல் காயின் வந்து தன்னுடைய சகோதரனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவன் காயின் தன்னுடைய தம்பி மேல் எரிச்சலோடு பொறைமையோடு காணப்பட்டான். ஆகையால் தான் காயினுடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஆபேல் வந்து தேவனுக்கு பிரியமானபடி காணிக்கை செலுத்தியபடியால் ஆண்டவர் வந்து அவனுக்கு காணிக்கையை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் என்று பார்க்கணும். ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவன் ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும். ஆண்டவர் ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை நாம் வந்து அறிந்து கொண்டு அதை விரும்பி நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கும்படியாய் நாம் செபிக்கும் பொழுது தேவ ராஜ்யம் நம்முடைய குடும்பத்தில் தேவ ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கும். அது மாத்திரமல்ல, நாம் ஒப்புரவாகி பின்பு நாம் காணிக்கை செலுத்தும் பொழுது நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறார். அடுத்தபடியாக மத்திய 7 வாசிக்கிறோம். நான் பிறரை குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. பிறர் தவறு செய்யும் பொழுது அது தவறே நாம் வந்து சுட்டி காண்பித்து குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. தவறு செய்தவர்கள் மனம் திரும்பி அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள். நாம் தவறு செய்யும் பொழுது தவறு செய்த மக்களை நாம் நியாயம் தீர்க்கும்போது அதை நியாயம் தீர்ப்பதனுடைய தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பார். ஆகையால் நீங்கள் குற்றவாளியாக பிறகு குற்றவாளியாக தீர்க்காதீர்கள் சொன்னார். ஆக முதலாக நம்முடைய வாழ்க்கையில் அந்த குறைகளை நாம் வந்து குறைகள் இருந்தால் அதை விட்டு பின்பு மற்றவருடைய வாழ்க்கையில் குறை இருந்தால் அதை அவங்க அன்பாக போய் சொல்லலாம். நம்முடைய குறை உணராதபடிக்கு மற்றவருடைய குறை எப்போவுமே நாம் அதை பெரிதுபடுத்தி நாம் பேசும் பொழுது தேவன் அதை விரும்ப கிடையாது. ஆக முதலாக நம்முடைய குறைகளை நாம் உணர்ந்து நம்ம ஆண்டவருக்காக சாட்சியை சேவிக்கும் போது அவரை நாம் மயங்கப்படும். அடுத்தபடியாக மத்தேயு 23 அதிகாரம் 25-26 வாசிக்கிறோம். பாத்திரத்தின் உட்பகுதியை முதலாக சுத்தமாக்கும் போது வெளிப்பகுதியும் நாம் வந்து அந்த பாத்திரத்தை பயன்படுத்த முடியும். ஒரு பாத்திரத்துக்கு 2 பகுதிகள் இருக்குது. 2 பகுதிகள் வந்து வெளிப்பகுதி, உட்பகுதி. உட்பகுதியை நம்ம வந்து சுத்தமாக்கும் போது தான் அதை சரியானபடி பயன்படுத்த முடியும். வெளியே மட்டும் சுத்தமாக்கினால் உள்ளே அசுத்தமாய் காணப்பட்டால் பயன்படுத்த முடியாது. பரிசேயர் சரிசேயர் அப்படிதான் அவர்கள் காணப்பட்டார்கள். வெளியடிக்கப்பட்ட கல்லறை போது அவர்கள் வெளியே வெண்டு வஸ்திரத்தை தரித்தார்கள். அந்த உள்ளே இருதயத்தின் ஆழத்தில் வந்து கசப்பு, வைராக்கியம், போட்டி, பொறாமை காணப்பட்டது. அந்த வழியாக தான் ஆண்டவர் வந்து அவர்கள் கடிந்து விட்டார். பரிசேயர் சரிசேயர் உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி சொன்னார். ஆக பாத்திரத்தை வெளிப்பகுதி சுத்தமாக இருக்கும்படியாக முதல்ல உள்ளே சுத்தமாகும்னு சொன்னார். ஆக எனக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள தேவையான பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம ஆண்டவர் நேசிக்க வேண்டும். நம்முடைய தாய் தாப்பனை கனம் பண்ண வேண்டும். பரிசேயர் சரிசேயர் தாய் தாப்பனை கனம் பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுத்து விட்டு அப்படி விட்டு விடுவார்கள். அதை ஆண்டவர் விரும்புவது. ஆகிய ஆண்டவர் நேசித்து ஆண்டவர் உண்மையான ஆராதனை செய்து தாய் தாப்பனை கனம் பண்ணி கீழ்ப்படியும் போது நிச்சயமாகவே தேவன் அதை அங்கீகரித்து அவர் ஆசீர்வதிக்கிறார். கடைசியாக நம்முடைய குறைவு மத்தியிலையும் கூட நம்ம ஆண்டுடைய ஊழியத்துக்காக நாம் முதலாவதாக கர்த்தரை கொடுக்க வேண்டும். பழைய எலியாவின் நாட்களில் ஒரு பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்டது. சாரிபாத்து ஊரில் வந்து ஒரு விதவையானவள் அங்கே வந்து பஞ்சத்திலே பாதிக்கப்பட்டு கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்தது. அந்த சமயத்தில் எலியா அங்கே அனுப்பப்பட்டார். எலியா போய் பார்க்கும்பொழுது அவள் அங்கே கொஞ்சம் எலியோடு காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, எலியா அவளை பார்த்து குடிக்க தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லி கேட்டார். தண்ணீர் கொண்டு வரும்போது பின்பு மறுபடியும் எனக்கு முதலாவதாக ஒரு அப்பத்தை கொண்டு வான்னு சொன்னார். அப்பொழுது கேட்கும்போது எங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இருக்குது, அதை நாங்கள் சாப்பிட்டு நான் எங்கள் குமாரனும் சாப்பிட்டு விட்டு சாக போகிறோம் என்று அவள் சொன்னார். அப்பொழுது எலியா ஒரு வார்த்தையின்படி நீ அடைய ஆயத்தம் பண்ணி சின்ன ஒரு அப்பத்தை அடைய கொண்டு வா என்று சொல்லி கேட்டுக்கொண்டார். அவள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து முதல் அடையை கொண்டு கொடுத்தபடியால் ஆண்டுடைய வார்த்தை வந்தது. தேசத்திலே மழையை கட்டளை மட்டும் உங்களுடைய வீட்டில் மாவு எண்ணெய் குறையாது என்று சொல்லி சொன்னார். அதே போல தினந்தோறும் மாவு எண்ணெய் குறையாமல் நிறைவான அங்கே மாவும் எண்ணெய் காணப்பட்டது. அவளும் வீட்டாரும் எலியாவும் அந்த பஞ்சகாலம் முடிவு வரை சாப்பிட்டார்கள் வேதம் வாசிக்கிறோம்.
அது நம்ம ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நம்முடைய குறைகளை கத்திரிக்காய் கொடுக்கும்போது நிச்சயமாக கத்திரிக்காய் ஆசீர்வாதம் நம்ம வீட்டில் எல்லாத்தையும் தங்கியிருக்கும். ஆகியால் தான் அன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நம் கத்தரை கனம் பண்ணி ஊழியத்துக்காய் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய குறையை நிறைவாக்குவார். ஆகிய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியத்தை முதலாவது நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே இந்த வருஷம் முழுவதிலும் இந்த நாம் நடந்து கொள்ளும்போது ஒவ்வொரு காரியத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டு நம் ஆண்டவருக்காக வாழ முடியும். தெய்வ வார்த்தையை நீங்கள் படியுங்கள், திரும்ப கேளுங்கள், நிச்சயமாக ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.